ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இது வந்து கொத்தமல்லி சூப் தான். கொத்தமல்லியை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சூப்பரான டேஸ்டியான சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் அதிலேயே கூட ஒரு பீஸ் போட்டுக்கலாம். இஞ்சி 1 பீஸு, பூண்டு 2 பீஸ் போட்டுக்கலாம். இப்போது கடாயில் பட்டர் போட்டு மெல்ட் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதில் கொஞ்சமாக பியூர் சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணியில் போட்டோன்னா ரொம்ப காரம் ஆகிடும். பட்டரில் வதக்கிட்டோம்னா காரம் தெரியாது. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போதும், ரொம்ப மசாலா தெரியக்கூடாது. இப்போ வந்து அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துப்போம். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி வந்து நார் வராமல் இருக்கணும்னா நீ தண்டு பகுதியை போடாதீங்க, வெறும் அந்த இலை பகுதி மட்டும் போடுங்க. இந்த கொரியண்டர் லீவ் சூப்பு செம்ம சூப்பராக இருக்கும். ஈஸியாக குயிக்காக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ இது வதங்கிட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு போட்டுப்போம். இது நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு ஊற்றணும். இப்போ அதில் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து கொஞ்சம் திக்காக வரணும் இந்த சூப்பு. ரொம்ப ஈஸிங்க, இது ரொம்ப சிம்பிளானது, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக சுகர் சேர்க்குறேன். கடையில் வந்து அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க, இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சேர்க்கறது. ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் பவுலில். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப தேவை கிடையாது, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள், பிளாக் பெப்பர் தூள் தான். கொஞ்சம் மேலே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி கொஞ்சமாக கட் பண்ணி மேலே போட்டுட்டு சர்வ் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்